அப்ப எங்களுக்கு விசுவாசிகள் அப்படின்னா அந்த குடும்பத்துல உள்ளவங்கள தான் இருக்க முடியும். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் கொத்தடிமையாகவே இருந்து சாவோம் அப்படிங்கிறது தான் இவர்கள் சொல்லக்கூடிய முட்டுக்கள். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தகுதியினால வந்தாலோ உழைப்பினால வந்தாலோ அதற்கு நம்ம வந்து குறை சொல்ல போவதில்லை. மாறாக அவர்கள் ஒட்டுமொத்த கட்சியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய மகன், மகன்கள், மகள்கள், பேரன் இந்த மாதிரி ஆட்களை அமர்த்தி அவர் செய்யாத நற்செயல்களா ரேஸ் விட்டுருக்காரு, விளையாட்டுத்துறையில் செஸ் நடத்தி மோடிஜியை கூப்பிட்டு வந்திருக்காரு, இன்னும் சிறப்பு திட்டங்கள், ஜெயிக்காத கேப்டனுக்கு கோப்பை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் விட வேற என்னப்பா வேணும் தகுதி உங்களுக்கு? 3 வருஷமா ஏன் நீங்க வேலை செய்யல அப்படின்னு யாராவது கேட்டக்கூடாது பாருங்க. அதுக்குதான் இந்த அமைச்சரவை ரீஷஃபில் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. யாரும் உங்களுடைய துறையில நீங்க என்ன பண்ணி கிழிச்சிருக்கீங்கன்னு கேட்டா, ஹலோ நாங்க இப்பதான் புதுசா வந்திருக்கோம், எங்க கிட்ட நீங்க எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த ராஜ விசுவாசம், அதாவது எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல மாட்டான், எவ்வளவு கேட்டாலும் வாயே திறக்க மாட்டான், தங்களுடைய குடும்பத்தை காட்டி கொடுக்காத காவல் தெய்வமா திமுக நினைக்கிறதுனால. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்கென்று சொல்லப்படக்கூடிய தாயகம் 2. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. இன்னைக்கு ஈழம் நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கான கடமை. அப்ப அதை எப்படி காப்பது? அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு. ஆனால் அரசியல் என்பது சாக்கடைன்னு விலகி போறக்கூடிய இந்த சமூகத்தை தான் இன்னைக்கு பரவலா நம்மளால பார்க்க முடியுது. அரசியல் என்பது சாக்கடை இல்லை, அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று பேசுவதற்காக இது ஓகே. அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றலாம் என்று பேசுவதற்காக வாங்க. இது தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? வணக்கம்க்கா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம் அப்படின்னு சொல்ல ஆசைதான், ஆனா கொஞ்சம் இல்ல பெரிய வருத்தத்துல இருக்கேன்னு கூட சொல்லலாம். ஏங்கா? ஏன்னா நம்ம அந்த கமல் வந்து மழை பெய்ய போகுதுன்னா அதெல்லாம் ஒரு நல்ல வளமான வாழ்க்கைக்கு எதிரொலி தானே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. கமல் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல இல்லையா, நான் படத்தில் ரூம்மேட் ஒருத்தன் சொல்லுவான், கமலோட அக்கா போகிற பார்த்துக்கிட்டு நான் வந்து இந்த ரூமை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், அது மாதிரி வாட்ஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் மை நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் மனசு என்ன சொல்லுவோன்னா, அட பாவி, இந்த மண் உனக்கு சொந்தம், இந்த சொந்த மண்ணை விட்டு யாரெல்லாமோ வந்து ஆண்டுக்கிட்டு போகிறாங்க, யாரெல்லாமோ நம்மளை அடக்கி வச்சுக்கிட்டு வளமான, அதாவது ஆசிய பணக்கார பட்டியலில் வந்தது போதாது, இனிமேல் உலக பட்டியலில் நோக்கி நம்மளோட சம்பாத்தியம் இருக்கணும்னு குறிக்கோளை கொண்டுட்டு இருக்காங்க. நாம் ஏன் போகணும், இவங்கள நாம் விரட்டி பிடிப்போம் அப்படின்னு தோன்றனால. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. உங்களுடைய மனக்குமுறல் அத்துணையும் இன்னைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய அமைச்சரவை மாற்றம் குறித்தான குமுறல்கள் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அமைச்சரவை மாற்றங்கிறத விட அதுக்கு துணையா போட்டவரை நினைச்சு அவர் கீழெல்லாம் நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு விரக்தி தான். சரி, நீங்க யாரை பத்தி பேச வரீங்கிறதும் எனக்கு புரியுது. ஆனால் இன்னைக்கு அரசியல் அலசல் நிகழ்ச்சியில ஒட்டுமொத்தமாக கான்ஸ்டிடியூஷனல் என்ன சொல்றது ரோல் அப்படி இல்லைன்னாலும் கேபினெட்டுக்குன்னு தமிழக கேபினெட் அமைச்சரவைக்கு ஒரு 35 அமைச்சர்களை மரியாதைக்குரிய நம்மளுடைய தமிழக முதல்வர் ஆட்களை வந்து நிரப்பியிருக்கிறார். அதுல பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஏற்கனவே இருந்த மரியாதைக்குரிய செஞ்சி மஸ்தான் அவர்களோ இல்ல பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அவர்களோ இவங்கெல்லாம் இல்லை. டூரிஸ்ட் மினிஸ்டராக இருந்தவரும் இன்னைக்கு இல்லை. அவர்கள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டு வெவ்வேறு அமைச்சர்களை இடமாற்றிருக்கார்கள். ஆனால் ஒரு சில பேர் இன்டாக்டா அதே மாதிரி தான் இருக்காங்க. குறிப்பா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோஸும் அதே இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு உதாரணம் வந்து நம்மளுடைய அண்ணா உதயனா அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய ஐயா அன்பில் மகேஷ் அவர்களுக்கு அதே போர்ட்ஃபோலியோ கொடுக்கப்பட்டிருக்கு. பல மாற்றங்கள். ஆனா ரொம்ப அவசியமா நம்ம உன்னித்து பார்க்க வேண்டியது 2 பேருடைய போர்ட்ஃபோலியோஸ். ஒன்று 471 நாட்கள் வந்து சிறையில இருந்து பிணையில் வெளியில வந்திருக்கக்கூடிய பிணை அமைச்சர் இல்லை நம்மளுடைய
ஆயத்துறை, அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மற்றும் இந்த மின்வாரிய துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் விஎஸ்பி செந்தில் பாலாஜி அவர்கள். ஆமா, போட்ட உடனே மின்வெட்டு ஆரம்பிச்சிருச்சு இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா எங்க ஊர்ல எல்லாம் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பூராவுமே இல்ல. வந்து கேட்டா நீங்களும் அதுதான் சொன்னீங்க. அவர் தீவிரமா அவரோட களத்துல இறங்கிட்டாரு. பிரிக்க முடியாது திமுகவும் மின்வெட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவர் என்னைக்கு எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் அது வந்து விடியல் அவர்களுக்கு தான், விடியல் அவர்களுக்கு தான். பரவலாக இதெல்லாம் பேசும்போது ஒண்ணு மரியாதைக்குரிய விஎஸ்பி அவர்களை வந்து எல்லாரும் பேசுறாங்க. பிணையிலேருந்து இப்பதான் வந்திருக்காரு. அவர் ஆல்ரெடி ஒரு தண்டனை குற்றவாளி. இன்னும் வந்து அவர் வந்து நிபந்தனை ஜாமீன்ல தான் வெளில வந்திருக்காரு. அதற்குள்ள திருப்பியும் மக்களுடைய ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்களே, என்ன ஆதாரத்துல அவர்கிட்ட கொடுத்தீங்க? திருப்பியும் வந்து அதாவது ஒட்டுமொத்தமா இந்திய ஒன்றியத்துல 74 விழுக்காடு கேபினட் அமைச்சர்ஸ் ஊழல் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத தரவுகள் சொல்லுது. அப்போ பிஜேபியா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, 2 பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா குற்றவாளிகளும் எங்களோட அமைச்சரவையில் இடம் பிடிப்பார்கள், நீங்க கேட்கறதுக்கு யாரு அப்படிங்கிற ஜனநாயக குரலை நசுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் செய்திருக்கிறார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ராஜ விசுவாசம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்க நம்ம சமகாலத்துல இப்ப கண்ணால பாக்குறோம். எவ்வளவு அடிச்சாலும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுல எவ்வளவு விசாரிச்சாலும் வாயே திறக்காம, எனக்கு என்னுடைய ஒரு சந்தேகம் தான். இதை வந்து உண்மையா இருக்குமா என்னெல்லாம் தெரியாது. இது என்னோட எண்ணத்தை தான் இதுல சொல்ல முடியும். நெஞ்சு வலின்னு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த தனி ஒருவன்ல காட்டின மாதிரி இவர் என்ன பேசுறாரு, இவரோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க சிப்பு ஏதாவது மாட்டிட்டாங்களா, இதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் கமுக்கமா இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டாரா அப்படின்னும் எனக்கு இது என்னுடைய சந்தேகம் அப்படின்னு தோணுது. அந்த ராஜ விசுவாசம், அதாவது எவ்வளோ அடித்தாலும் சொல்ல மாட்டான், எவ்வளோ கேட்டாலும் வாயே திறக்க மாட்டான், தங்களுடைய குடும்பத்தை காட்டி கொடுக்காத காவல் தெய்வமா திமுக நினைக்கிறனால இந்த துறையில இன்னும் பெரிய பெரிய துறைகளை கொடுத்தாலும் ஆச்சரியம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னா சொல்ற மாதிரி. ஏன் அப்படின்னா, இந்த இந்திய ஒன்றியத்திலேயே முதல்ல ஊழல் குற்றவாளின்னு குற்றம் சுமத்தப்பட்ட அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாருன்னு தெரியும். கலைஞர். அந்த பேர்ல என் வாயால சொல்றதுக்கு தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் விழுகிட்டு இருக்கேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஸோ அப்படி அவர்கள் இருக்கிறதுனால அவங்கள மாதிரியே அவங்களுடைய சக்சஸர்ஸும் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்களும் அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது தியாகத்தோட, அதே மாதிரி ஒரு வீரத்தோட, அதே மாதிரி ஒரு உறுதியோட வரவர்களை இவர்கள் எப்போதும் தற்காத்து அவர்களுடைய அமைச்சரவையில் வைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க வேண்டியது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு வாய், இன்னைக்கு ஒரு வாய், நாளைக்கு ஒரு வாய் மாத்தி மாத்தி பேசுறாங்களே. இப்ப கூட ஒரு ஊடகத்துல நான் பார்த்தேன், விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்தோடைய பாடல் இருக்குல்ல, அதை அப்படியே ஸ்பூஃப் பண்ணி இவங்களுக்கு போட்டிருக்காங்க. அன்னைக்கும் நாங்க சொல்லுவோம், ஆனா இன்னைக்கும் அதாவது வழி வழியாக நாங்கள் போய் சொல்லுவோம் அப்படிங்கறதை அந்த காணொலி வந்து உணர்த்துகிறது. அதை பத்தி நம்ம பேசுவோம். இப்படி இவர்கள் குறிப்பா விஎஸ்பி அவர்களுடைய போர்ட்போலியோவாக இருக்கட்டும், இந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய போர்ட்போலியோவாக இருக்கட்டும், அதற்கப்புறம் கவனித்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பக்கிங்ஹாம் அரண்மனையில் எப்படி வந்து இளவரசர்களோ இல்ல அங்க இருக்கக்கூடிய மன்னரின் மகன்கள், பிள்ளைகள், பேரன்கள் அப்படின்னு சொல்லி வாரிசுகள் வந்து அரசவையை நடத்துவார்களோ, மன்னராட்சியில் இருப்பது போல இன்று மீண்டும் வந்து நம்மளுடைய ஜனநாயக நாட்டுல மக்களாட்சி தத்துவத்துல மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதிக்கு பிறகு, ஐயா ஸ்டாலினுக்கு பிறகு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதலமைச்சராக நியமிச்சிருக்கிறாங்க இந்த அரசு. இதுல வருத்தப்படுறதுக்கு நான் விரக்தியில இருந்தா நீங்க ரொம்ப வருத்தத்துல சொல்றீங்க. அதை எப்படி நீங்க சொல்லலாம்? அவர் செய்யாத நற்செயல்களா? ரேஸ் விட்டுருக்காரு, விளையாட்டுத்துறையில செஸ் நடத்தி மோடிஜியை கூப்பிட்டு வந்திருக்காரு, இன்னும் சிறப்பு திட்டங்கள், ஜெயிக்காத கேப்டனுக்கு கோப்பை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் விட வேற என்னப்பா வேணும் தகுதி உங்களுக்கு? 3 வருஷமா ஏன் நீங்க வேலை செய்யல அப்படின்னு யாராவது கேட்டக்கூடாது பாருங்க. அதுக்குதான் இந்த அமைச்சரவை ரீஷஃபில் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. யாரும் உங்களுடைய துறையில நீங்க என்ன பண்ணி கிழிச்சிருக்கீங்கன்னு கேட்டா, ஹலோ நாங்க இப்பதான் புதுசா வந்திருக்கோம், எங்க கிட்ட நீங்க எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்கான
ஒரு பதிலுக்காகவே இந்த அமைச்சர் பொறுப்புகளை வந்து அடிக்கடி ஷஃபிள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும். இது 3வது முறையாக ஷஃபிள் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று நம்மளுக்கு தெரியாது. இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியாது. ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா, அதான் கலெக்ஷன், கமிஷன், கரெக்டிங், ஷேரிங். தலைமைக்கு போக வேண்டியது எல்லாம் போயிடும். இவர்களும் அதே செய்வாங்க. இல்ல, இதுக்கு பேர் தான் அவங்களுடைய மொழியில சொல்லணும்னா ராடிக்கல், அப்படியே ரேஷனல், அப்படியே ப்ரோக்ரெசிவ் அரசியல் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அதான் நீங்க சொன்னது போல நாங்க என்னங்க யூடிஎஸ் நீங்க கலாய்க்கிறீங்க, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கலாய்க்கிறீங்க. ஒத்த செங்கலை வச்சு நாட்டையே உலுக்கிட்டாரு. 23 பைசா மோடின்னு சொல்லிட்டு மோதியே விமர்சிச்சுட்டாரு. உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு பினான்ஸ் மினிஸ்டரே கேள்வி கேட்டிருக்கிறாரு. சனாதன ஒழிப்புன்னு பேசியிருக்கிறாரு. இவ்வளவு சாதனைகள் படைத்த எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அப்படி நீங்க தரைக்குறைவா, அப்படி இல்லை நீங்க ரொம்ப யதார்த்தமா ரொம்ப கிள்ளிக்கிறியா பேசுறீங்களா அப்படின்னு கூட ஒரு சில பேர் கேட்குறாங்க. இவ்வளவு சாதனைகள் பண்ணிட்டு அவர்பட்ட வேதனைகளை நீங்க பாக்கலையா? எத்தனை தடவை ஃப்ளைட் பிடிச்சி பறந்து போய் மோடிஜி காலில் விழுந்து அதெல்லாம் அங்கே அப்படி பேசுவேன், வெளியில் போனால் இப்படி தான் பேசுவேன், உள்ளுக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த நிர்கதியான தருணங்களெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அக்கா இல்லை என்னன்னா, இப்போ நம்ம சொன்னதில் ஏதாவது ஒன்றுத்துக்கு தீர்வு வந்திருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். நம்ம அதிகமாக வரி செலுத்துகிற ஒரு மாநிலமாக இருக்குது. ஆனால் நமக்கு கொடுக்கக்கூடிய திரும்பி வரக்கூடிய வருவாய் ரொம்ப குறைவாக இருக்குது. நமக்கான கல்விக்கான நிதியோ, நமக்காக தேவைப்படக்கூடிய மருத்துவத்துக்கானதோ, இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கான நிதியோ முழுமையாக வந்து சேரலை. 100 விழுக்காடு பவர் இருக்கக்கூடிய உங்களால இதை செய்ய முடியல. ஆனா உங்களுக்கு வேணும்னா நாணயம் விட முடியுது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாரத ரத்னாவை வந்து கேட்டு வாங்கி கொள்ள முடியுது, உங்களுக்கு வேணும்னா அமைச்சரவை பொறுப்புகளை மாற்றுவதற்கு உடனே ஒப்புதல் எல்லாம் பெற முடியுது. இப்படி உங்களுக்கு தேவையான விஷயங்களை உடனடியாக சரி செய்து கொள்ள கூடிய இவர்களுக்கு, திராவிட திருவாளர்களுக்கு ஏன் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியல? ஏன்னா நீட்டு நான் சொன்னேன் செங்கலை வச்சு அரசியல் செஞ்சாருன்னு, இது நாள் வரைக்கும் இல்ல அந்த அப்போலோ மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து நம்ம பேசியிருந்தோம். இன்ன வரைக்கும் அங்க அதுக்கு அடுத்த கட்ட நகர்வா என்ன பண்ணிருக்காங்க? கடைசி 2 வருஷப்பா ஆல்ரெடி துறை அமைச்சர்கள் எல்லாம் மாத்திட்டோம்ப்பா, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பான்னு சொல்றதுக்காகத்தான் இத்தனை நாள். அதாவது 1 மாத காலமாக ஒரு சமூக இல்ல இந்த மீடியா, அதாவது குறிப்பா தொலைக்காட்சிகள் எல்லா இடங்கள்லயும் ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்றாங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக போகிறார் அப்படிங்கிறத ஒரு சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியாக மக்களுக்கு அவங்க வந்து முதல்ல எடுத்து உலக வச்சுட்டாங்க. இப்போ அவங்க குடும்பத்திலேருந்து வந்தாதான்ப்பா மகாராசரா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கி விட்டார்கள். இது மக்களை கொத்தடிமைகளாக ஆக்கியதன் விளைவு அப்படின்னு நான் பார்க்கிறேன். மக்கள் உணரலை, நாம் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம், அடிமையாக்க வச்சிருக்கிறாங்க நம்மளை அப்படிங்கிறது உணரலை அப்படிங்கிறதா என்னை போன்ற ஆட்களுக்கு ஏற்படக்கூடிய புரிதல். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் சிக்கலாக தான் இருக்கு. நீட்டா அது பிரச்சனை, எய்ம்ஸ் மருத்துவமனையா அது பிரச்சனை, எங்களுக்கு காசு வரலையா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அதுவும் பிரச்சனையா இருக்கு. இப்படி எல்லாமே பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, இப்ப மழை பெஞ்சா இவங்களால தண்ணி தேங்காதுன்னு உறுதி கொடுக்க முடியுமா? கொடுக்குறாங்க. ஆனா பொய் சொல்றது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. ஆமாம், நீங்கள் மக்கள் பிரச்சனையை தீர்க்குறாங்களா இல்லையான்னு கேட்குறீங்களே. மக்கள் பிரச்சனையை தான் தீர்க்குறாரு. அவர் பெற்ற 2 மக்களின் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறாரு இல்லையா? துணை முதலமைச்சர் ஆக்குவீங்களா மாட்டீங்களான்னு அடம்பிடிச்ச மகனுக்கு துணை முதலமைச்சர் ஆக்கி மக்கள் பிரச்சனையை தீர்த்திருக்காரு. மருமகன் சபரீசனாக கட்டுப்பாட்டில் தான் நிறைய விஷயங்களை கொடுத்து மகளோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காரு. அவர் உள்ளபடியே அவருடைய அப்பா கலைஞர் கருணாநிதி மாதிரியே தன்னுடைய மக்கள், தான் பெற்ற மக்களின் பிரச்சனையை தீர்க்கிறதுல வல்லவர்களாக இருக்காங்க. இன்னும் என்னமே நீங்கள் எந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியலை. தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையா? அதாவது மக்கள் வந்து மக்களை இன்னைக்கு முதலீடுகளாக வைத்து, மக்களுடைய பணத்தை வைத்து, மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த அன்பை வைத்து அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த பதவியும் அதிகாரத்தையும் எடுத்து மக்கள் கொடுக்கறோம்ல, இது எல்லாத்தையும் அவர்களுடைய சொந்த குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது. மற்றவங்களுக்கு எல்லாம் சும்மா உனக்கு ஒரு அமைச்சர்ப்பா, உனக்கு ஒரு எம்எல்ஏப்பா, உனக்கு ஒரு எம்பிப்பா கொடுத்துட்டு, ஆனா நாங்க தான் ஆளுவோம், நாங்க மக்களுக்கு வந்து மீனுக்கு போடுற மாதிரி பொறி கிடைக்கும். அதான்
அந்த தலைவன் சீமான் அவர்கள் பல மேடைகளை சொல்லுவாங்கல்ல, கோழிக்கு இறைய இறைய போட்டு கடைசி கோழியே புடிச்சு அடிச்சு குழம்பு வைக்கிறது அது இருக்கு. மாதிரிதான். அப்படியான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்மளால இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டலை அதிமுகவில் எடப்பாடி வந்து மோடிஜிட்ட கேட்டு கட்டலை, இல்லை பாஜக அதை அதாவது கட்டிடம் இது பண்ணலன்னு தானே செங்கலை தூக்கிட்டு வந்தாரு. இப்போ கட்டிட்டாங்களா? இவங்க வந்து 3 வருஷத்துல கட்டிட்டாங்களா? ஐயா உதயநிதி மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா? இப்படியெல்லாம் எங்களுக்கும் கேட்கணும்னு தோணுது. இந்த ஒருவேளை செங்கலை தூக்கிட்டு வந்தனால மூலக்கல் கிடைக்காம தேடிட்டு இருக்காங்களா? துணை முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் தூக்கிட்டு வந்த செங்கலை வந்து கொடுத்துருங்க நம்ம மோடி ஐயாட்ட. அந்த செங்கலை வச்சு தான் மூலக்கல்லா போட்டு எய்ம்ஸ் கட்டணும். தயவு செய்து இடம் மறந்து போச்சுனாலும் வீட்டில் தேடிக்கிடி பாருங்க, கேட்டெடுத்து அந்த செங்கலை கொடுத்துட்டீங்கன்னா எய்ம்ஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாரு. அதே மாதிரி எத்தனை மாணவர்களோட கையெழுத்தை வாங்கி நீங்க நீட்டுங்கிற ஒரு நீங்க சகோதரி அனிதா அவர்களுடைய மரணத்தை வைத்துனா 2021 தேர்தலையே சந்தித்து வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து அரியணையில இருக்கிறீங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு ஒரு மண்டபத்தை கட்டுவோம், மணி மண்டபத்தை கட்டுவோம், அது செய்வோம் இது செய்வோம்ட்டு ஒரு அடையாளத்துக்காக சொல்லிட்டு இன்னைக்கு நீட்டுக்காக கையெழுத்து போட்டு எத்தனை லட்சம் கையெழுத்துக்களை மக்கள் கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போய் தெருவுல வீதியில் அப்படியே கடக்கு செதறி, எது ஒண்ணுத்துக்கும் மரியாதை இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு மன்னருடைய அந்த ஸ்டேச்சர் தான் பெருசா சாதிச்சிட்ட மாதிரி ஒரு மிதப்பு வேற. இதுல எனக்கு இப்ப அண்ணன் சொன்னதான் ஞாபகம் வருது. கையெழுத்து போட்டா காரியம் நடக்கும்னா இவங்க எதுக்கு கட்சி தலைவரா இருந்து எதுக்கு வெற்றி கோட்டையை பெற்று எதுக்கு முதலமைச்சரா இருக்கணும்? எல்லாத்துக்கும் மக்களோட கையெழுத்தை வாங்கி ஆளாளுக்கு கையெழுத்து வாங்கி ஆளாளுக்கு சாதிச்சிடலாமே. இந்த கையெழுத்துல இது சாதிக்க முடியுமா? அப்போ மக்களை எவ்வளவு தூரம் அவர் முட்டையை காட்டி கூமுட்டாக்குன மாதிரி அப்போ மக்கள் அவ்வளோ கூமுட்டான்னு நினைச்சிட்டு தானே இந்த பித்தலாட்டம். ஒரு கையெழுத்துல இத்தனை பேர் கையெழுத்துல ஒரு சட்டமே மாறும்னா இவங்க தலைவராகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களும் நானும் நினைச்சு கூட மக்கள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி அதை சாதிச்சிடலாமே. செய்வது வாரிசு அரசியல் என்ற குற்றத்தை விட ஒரு அதிகார குவியல் இருக்கே தவிர்த்து ஒரு அதிகார பரவலாக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்றது. இப்போ மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே எடுத்துப்போம், அவருடைய சமூகத்தையும் எடுத்துப்போம். நீங்க சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்க, உங்களுடைய சமூக பிரதிநிதித்துவத்துல எத்தனை பேருக்கு நீங்க வந்து பரவலா வந்து எல்லாருக்கும் வந்து இல்ல அவங்க சமூகத்துல இருந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தெலுங்கு அமைச்சர்கள் இல்ல ஆனா சொந்த நம்ம கணக்கு எடுத்தாதானே தெரியும், எண்ணிக்கை எடுத்தாதானே நமக்கு தெரியும். அதை எடுக்கல, மாறா அவங்களோட குடும்பத்திலேயே 3-4 பேர் இருக்கிறாங்கல்ல. எண்ணிக்கைக்கு அதிகமான பேர்களும் இருக்கலாம், குறைவான பேர்களும் இருக்கலாம். அது வந்து வன்னியர்களுக்கும் பொருந்தும். இப்ப நீங்க இப்படி எல்லாம் சொல்றதுனாலதான் அண்ணனோட பேச்சுல கொஞ்சம் பயந்து போய் ஒரே ஒருத்தரை அமைச்சராக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து கல்வித்துறை அமைச்சரா, உயர்கல்வித்துறை அமைச்சரா. இந்த பெருமை வந்து இந்த ஆட்சியை சேராது, அண்ணன் சீமான் அவர்களையே ரொம்ப என்ன சொல்ற தீர்க்கமா எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்கள் கொடுத்த அழுத்தங்களின் பேர் தான் சீமான் அவர்கள் பல மேடைகள்ல பேசிட்டாங்க, எல்லா மேடைகளும் சொல்லிட்டாங்க. ஏன் நீங்க வந்து ஒரு முக்கியமான துறையை எடுத்து நீங்க ஏன் வந்து ஒரு பின்தங்கிய வகுப்பினருக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கறத பல மேடைகள்ல வந்து ரொம்ப தீர்க்கமா அவருடைய கருத்தை ஒவ்வொரு அடியும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது இல்லையா? அதனால அத வந்து நிறைவேற்றிட்டாங்க ஒரே ஒருத்தருக்கு. அதை கொடுத்து அதை வச்சு ஒட்டுமொத்தமா அமைதி ஆக்கிடணும் மக்களின் வாய அப்படிங்கறத அவங்க நினைச்சுக்கிறாங்க இருக்கு. அது வந்து ஒருபோதும் வந்து செல்லுபடி ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா 33 வயதுலதான் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்எல்ஏ ஆகிறார். ஆனால் மரியாதைக்கு ஸ்டாலின் அவர்கள் 30 வயசுல ஆகிறார். ஓகேங்களா? அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 46 வயதுல எம்எல்ஏ ஆகிறாரு. ஆனால் வெறும் 2.5 ஆண்டுகள் 2019 இளைஞர் அணி, அதற்கு பிறகு எம்எல்ஏ ஆகிறாரு, அப்புறம் கேபினட் மினிஸ்டர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகிறாரு, அதற்கு பிறகு ஒரே ஆண்டுல டெப்யூட்டி சிஎம்மும் ஆயிட்டாரு. அதுல என்ன பார்க்க முடியுது அப்படின்னா அவரு தலைவரினுடைய அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய பையன் அப்படிங்கிற தகுதிதான் அதிகமா இருக்கே தவிர்த்து அவருடைய உழைப்போ அவருடைய ஆற்றலோ இதுல மேலோங்கி இல்லை அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பார்க்க முடியுது. எனக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா, இதோட நம்ம ஆட்சி போச்சு, இப்ப சேர்ல உட்கார்ந்துதான் ஆட்சி அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆருடம் தெரிந்ததினால் அதன் விளைவாகவும் இருக்கலாம். இனிமே இது கிடைக்குமோ கிடைக்காதோ, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர் வாராங்களே என்ன ஆகுமோ அப்படின்னு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம்
இருப்பதால் இனி இந்த சேர் கிடைக்குமாங்கிற ஒரு பயம் வந்ததாலும் இருக்கலாம். அக்கா இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தரப்புல இருந்து நீங்க இந்தியா முழுக்கவே அப்படிதான் இருக்கு, மெஹபூபா முஃப்தி இந்தியாவை தாண்டி உலக நாடுகள்லயும் அப்படிதான் இருக்குங்கிறாங்க. மெஹபூபா முஃப்தியா இருக்கட்டும், இல்ல பெனாசிர் பூட்டோவா இருக்கட்டும், இல்ல சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், இல்ல சரத்பவாரா இருக்கட்டும், எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. நம்ம அமைச்சரவையில மட்டும் இப்ப இருக்கக்கூடிய இதுல மட்டும் என்னவா இருக்குது, தூத்துக்குடிக்கு தங்கச்சி கனிமொழி, திருவண்ணாமலைக்கு ஏவா வேலுவோட மகன், திருநெல்வேலிக்கு அப்பாவு அவர்களோட மகன், பெரம்பலூருக்கு நேரு அவர்களோட மகன், கள்ளக்குறிச்சிக்கு பொன்முடி அவர்களோட மகன், கடலூருக்கு MRK பன்னீர்செல்வம் அவர்களோட மகன், மத்திய சென்னைக்கு முரசொலி மாறன் மகன், சேலத்துக்கு வீரபாண்டி ஆறுமுகம் மகன், தென் சென்னைக்கு தங்கம் தென்னரசு தங்கை, வட சென்னைக்கு ஆற்காடு வீரசாமி மகன், தீக்குளிக்க உடற்பிறப்புகள், போஸ்டர் அவர்களின் வாரிசுகள், வருமானத்துக்கு ஜாபர் சாதிக், வழக்கை நடத்த வடநாட்டு வக்கீல்கள், புத்திக்கு பிரசாந்த் கிஷோர், சம்பாதிக்க நான் செலவழிக்க என் மகன். இந்த கவிதையை நம்ம எங்கேயோ வாசிச்சோம். வாசித்ததில் பிடித்தது. வாசித்ததில் பிடித்தது. இது என்னன்னா நம்ம சொல்ற மாதிரி இவர்கள் எவ்வளவு வேணாலும் முட்டு கொடுக்கலாம். இங்க பாருங்க, இங்க இருந்து அங்க வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி வாரிசுகள் தான் கட்சி எடுத்து பொறுப்பாக நடத்த முடியும். இல்ல அப்படின்னா அது ஒரு சம்பன் சூரன், ஹேமந்த் சூரன், சிபு சூரன் போல அது போய்விடும். இந்த மாதிரி அது சிக்கலாயிரும். உண்மையா விசுவாசமா இருக்க மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு விசுவாசிகள் அப்படின்னா அந்த குடும்பத்துல உள்ளவங்கள தான் இருக்க முடியும். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் கொத்தடிமையாகவே இருந்து சாவோம் அப்படிங்கிறது தான் இவர்கள் சொல்லக்கூடிய முட்டுக்கள். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தகுதியினால வந்தாலோ உழைப்பினால வந்தாலோ அதற்கு நம்ம குறை சொல்ல போவதில்லை. மாறாக அவர்கள் ஒட்டுமொத்த கட்சியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அவர்களுடைய மகன், மகன்கள், மகள்கள், பேரன் இந்த மாதிரி ஆட்களை அமர்த்தி அவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். போஸ்டர் ஓட்டுனவனோ, இங்க வழக்கு வாங்கினவனோ, இங்க தீக்குளிச்சவனோ, யாரையும் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது தான் இவர்கள் சொல்வதா நம்மளுக்கு புரியுது. நீங்க சொல்றது ஒரு விதத்துல யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா தான் கண்ட கனவை சுமக்கிறது தன்னுடைய வாரிசுகள் ஓரளவுக்கு தன்னுடைய கனவை மெய்ப்பிப்பாங்க. இல்லைன்னா தன்னுடைய வலி, தான் எதுக்காக இதை ஆரம்பித்தோம், நாம் இதில் எவ்வளோ உண்மையாக இருந்தோம், நாம் எவ்வளோ இதில் என்னெல்லாம் செய்கிறோங்கிற பாரம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாரம் தன்னுடைய வாரிசுகளுக்கு தன்னுடைய ரத்தத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு வகையில் உண்மைதான். இப்போ ஒரு கம்பெனி நிறுவனம் ஆரம்பிக்கிறவங்க கூட தன்னுடைய வாரிசுகளுக்கு தான் அதை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அதை நேர்மையை கரெக்டாக எடுத்து செய்வாங்க. கார்பரேட் கம்பெனி இல்லை. இன்னும் ஒன்று இருக்கட்டும், அவங்க வழியிலே போவோம். அவங்க வழியிலே போனால் கூட இப்போ இதை இவங்க தலைமுறையாக இதை கையில் எடுத்து நல்லது நாட்டு மக்களுக்கு செஞ்சா இந்த விமர்சனங்கள் வர வாய்ப்பில்லை. நீங்க இப்படி சொல்றீங்க. இவங்க 100 ஆண்டுகள் கொண்டாடினாங்க. இப்ப கலைஞர் 100ன்னு கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட அவருடைய 25வது வயதிலேயே அவர் கட்சியில இருந்திருக்காரு. ஆனா இந்த நாட்டின் விடுதலைக்காக அவரால் போராடி இருக்க முடியும். ஆஸ் அன் இளைஞரா என்ன பண்ணாரு? வீரம் இல்ல, ஆனா என்ன தியாகம் பாத்தீங்க. துணிவும் இல்ல, துணிச்சலும் இல்ல. என்ன உறுதி இருந்தாதானே அதுல போக முடியும். கொடி காத்த குமரன் கொடியை பிடிச்சிக்கிட்டே உயிரை கொடுத்தாராம். ஒரு கொடிக்காக உயிரை விட்டாருப்பா, நம்முடைய நாட்டு கொடிக்காக அதை பிடிச்சிட்டு உயிரை விட்டாரு. அந்த துணிவு துணிச்சல் இருக்கிறவங்களால தான் அதை நீங்க கேட்குற கேள்விக்கு போய் நிற்க முடியும். துணிச்சல் இல்லாதவங்க எப்படி நீங்க போராட்ட களத்துக்கு போவாங்க? அதெல்லாம் கேட்கப்படும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லதரசு அப்படிங்கறது வள்ளுவன் ஐயன் சொன்னது. இங்கே அர்த்தம் சொல்லுங்கள். ஆனா இங்க ஏற்றுறாங்க, அர்த்தத்தை சொல்லுங்க. நீ அதை சொல்லுங்க. இங்க ஏற்றுறாங்க, ஈட்டுறாங்க, அதை காக்குறாங்க. அவங்களுக்காக, அவங்க பிள்ளைங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக, அவர்களுடைய கிளை குடும்பங்களுக்காக, அவங்களுடைய அமைச்சர்களின் மகன்களுக்காக, மகன்களின் மகன்களுக்காகன்னு அவங்களுக்கு அதை காப்பாத்தி ஏற்றி வச்சுக்கிறாங்க. இல்ல கிடையாது. ஆமா. அதுல வள்ளுவர் மக்களுக்குன்னு போட மறந்துட்டாரோ. அதுதான் ஒரு நல்ல அரசுங்கிறத குறிப்பிடுறாரு. ஆனால் அப்படிப்பட்ட அரசா இங்க அப்படின்னா இல்ல, தரிசா தான் இருக்கு அப்படிங்கறதான் நிதர்சனமாக இருக்கு. இன்னும் ஒரு காணொளியில இன்னும் நிறைய செய்திகளை, அரசியல் அலசல்களை நம்ம செய்ய வேணும். குறிப்பா மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். ஏன்னா நம்ம அடிமையா இருக்கிறோங்கிறத உணரல. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் எளிமையா ஏத்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக அவர்களை ஏன் அப்படின்னா, இதை நம்ம ஏன் இவங்க கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா, சமூக நீதின்னு சொல்லி வேற எந்த ஒரு கட்சியும் பேசல.
நாங்கள் அதாவது யாரெல்லாம் வலிந்து இருக்கிறார்களோ நலிந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உரிமையை கொடுப்போம்னு பேசி வந்த கட்சி, அப்படி உருவாகிய கட்சி அண்ணா அவர்கள். அப்படிதான் இந்த கட்சியை வளர்த்திருக்கிறார். தன்னுடைய மனைவியை கூட அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கும் கூட்டிட்டு வந்தது கிடையாது. அன்னைக்கு சோசியல் மீடியாவோ இந்த ஊடகமோ இல்லாத காலத்துல கூட என்னுடைய மனைவிக்கும் கட்சிக்கும் குடும்பத்துக்கும் ஒரு இடைவேளை இருக்கணும்னு சொன்னவர் அண்ணா. அதே மாதிரி அவருடைய மகனுக்கு அவர் நினைத்தால் இந்த கட்சிக்குள்ள அவர் வந்து கொண்டுட்டு வந்திருக்கலாம். பணிமனம் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர். அவருக்கு பொறுப்புகள் கொடுத்திருக்கலாம். ஆனால் எது ஒன்றுமே அறிஞர் அண்ணா அவர்கள் செய்யவில்லை. அவர் வழியாக செய்யக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் அப்படியே அவர்களுக்கு எதிரான கருத்துகளையும் அவர் சொல்லக்கூடிய சிந்தனைகளுக்கும் கருத்துகளுக்கும் எதிரான ஒரு செயல்பாடையும் தான் இன்னைக்கு வந்து இந்த அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு மிகச்சரியான உதாரணம் ஐயா கருணாநிதி அவர்களுடைய குடும்பம். ஜனநாயகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே இப்ப நந்தன் படத்துல வந்த டயலாக் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, போட்டி இல்லைங்கிறது பெருமை இல்லை, போட்டி போடுற சனநாயகம் தான் பெருமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அப்படி போட்டி எல்லாமே நீங்க டெபுட்டி சிஎம் என்ன சிஎம் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடியும் அதே மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் ஷேடோ சிஎம் தான் இருந்தாரு. எல்லாமே அவர்கிட்ட கேட்டுதான் நடந்தாங்க. எவ்வளவு சீனியர் அமைச்சர்களாக இருந்தாலும் அவரு தாண்டி ஒரு விஷயமும் சைன் ஆகுறது இல்ல. இன்னைக்கு வந்து ஆபீஷியலா நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்க இவர் வந்து துணை முதலமைச்சரா இருப்பாரு. ஆனா என்ன மாற்றம் மக்களுக்கு ஏற்படும் அப்படின்னா பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஏமாற்றம் ஒன்றே மிஞ்சும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா 75 ஆண்டு கால வரலாறை கொண்ட கட்சி, பல ஆண்டுகள் ஒன்றியத்திலும் இங்கேயும் தொடர்ச்சியாக மக்களை ஆண்ட கட்சி இதுவரைக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கல. இனிமேல் செஞ்சிருவாங்களா? சரி, ஏமாற்றமே மாற்றத்திற்கு அறிகுறின்ட்டு நம்புவோமாக. சரி, இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.